நிகிதா வணக்கம். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் கோயில் நிகழ்ச்சியின் போது அங்கு அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் 8 பேர் பலியாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் மக்ரா என்ற கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் உள்ளது. அந்த கோயிலுடைய திருவிழா நிகழ்ச்சி பூஜையின் போது அங்கு அதிகமான பக்தர்கள் கூடுவது வழக்கம். அது போன்றுதான் இந்த நிகழ்ச்சியின் போது வழக்கம் போல அதிக அளவில் பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டம் கூடிய காரணத்தால் கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், கூட்ட நெரிசலில் சிக்கிய மக்கள் உடனடியாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள கூட்ட நெரிசலில் சிக்கி அங்கிருந்து விடுபடுவதற்காக அங்கு வெளியேறி இருக்கிறார்கள். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு கூட்ட நெரிசல் அதிகமாகிய காரணத்தால் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் பலியாக இருப்பதாகவும், மேலும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 பேர் பலியாக இருப்பதாக சொன்னாலும் கூட இன்னும் பலி எண்ணிக்கை உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட ஒரு அச்சம் என்பது இருக்கின்றது. அந்த அளவுக்கு காயமடைந்தவர்கள், மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பலியானவர்கள் அதிகமானவர் பெண்கள் தான் அதிகமானவர் பலியாக இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. மேலும் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் அங்கு காயமடைந்தவர்கள், மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தவர்களுக்கு முதலுதவி கொடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் உயிரிழந்த 8 பேரும் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த நிகழ்வுக்கான மிக முக்கியமான காரணம், அந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தெரிவித்த காரணங்கள் பொறுத்தவரையில் நிர்வாக அலட்சியம் தான் மிக முக்கியமான காரணம். வழக்கமாக இது போன்று இந்த கோயில் திருவிழாவின் போது அதிக அளவிலான மக்கள் கூடுவது வழக்கம். அதுபோன்றுதான் இந்த நிகழ்வின் போதும் அதிக அளவிலான பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் அதிக அளவிலான பக்தர்கள் கூடும்போது அதுக்கான அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில் முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற முன்னேற்பாடுகள் முறையாக செய்யப்படாததே இது போன்ற கூட்ட நெரிசல் ஏற்பட்டும் அதனால் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்றும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் பலியாக இருக்கிறார்கள். அதிலும் அதிகமானோர் பெண்கள் பலியாக இருக்கிறார்கள். மேலும் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூட அஞ்சப்படுகிறது. காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு பீகார் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நிகிதா.